ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ராமனை எத்தனை முறை எந்தெந்த திருக்கோலத்தில் வணங்கினாலும் தகும். நம் அனைவருக்கும் மங்களங்களையெல்லாம் கொடுப்பவன் ராமச்சந்திரன். நேர்மையே உருவானவர், சத்தியமே பேசுபவர், அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் கருணை நிறைந்தவர். ராமன் சீதையை தொலைத்தான். ஆகையால் உள்ளம் ததும்பி பெருத்த துன்பத்தோடே அவளை தேடிக்கொண்டு இங்கும் அங்கும் அலைந்தான். ராவணன் ஓர் கோழையானான். ராமனை நேரே எதிர்க்கும் சக்தி இல்லாமல் மாரீச்சன் என்னும் ஒரு அரக்கனை பொய் மானாக சீதை முன்னே உலாவ விட்டு சீதை அந்த மானை வேண்ட மான் போக்கு காட்டிக்கொண்டு நெடுந்தூரத்துக்கு ஓடிற்று. சீதையின் விருப்பத்தை நிறைவேற்ற ராமன் மானின் பின்தொடர்ந்து சென்றான். அது வெகு தூரத்துக்கு அவனை அழைத்து போய் கடைசியில் ராமனுக்கு அந்த மான் பொய்மான் என்று புரிந்து அம்பால் அடித்து வீழ்த்தினான். இந்த சரித்திரமெல்லாம் எங்கு நடந்திருக்கும்? ராமன் கோதாவரி நதிக்கரையில் மகாராஷ்டிரத்தில் நாசிக் என்னும் ஊர், அதற்கருகில் இருக்கும் பஞ்சவட்டி, அங்கிருக்கும் போதுதான் இது இத்தனையும் நடந்தது. கரதூஷணாதிகள் 14,000 பேர், அவர்களையெல்லாம் ராமன் அங்குதான் முடித்தான். பிற்பாடு ராவணன் சீதையை தூக்கி போக ஜட்டாயு அவனோட போரிட்டார், மடிந்தார். அவருக்கு ராமன் மோட்சம் அளித்ததும் அவ்விடத்தில்தான். ஆனால் இப்போதடியேன் கூறிய அனைத்து சரித்திரங்களும் நம் தமிழகத்தில் நன்னிலத்துக்கருகிலேயே பல பல சிற்றூர்களில் நிகழ்ந்துள்ளதாக தெரிகிறது. உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அதெப்படி மகாராஷ்டிரத்தில் நடந்தது இங்கு நடந்திருக்கும்? ராமன் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய வரலாறு ஏதோ அதை திரும்பவும் நடத்தி காட்டி இருக்கலாம். ஓரொரு பக்தன் தான் ஆசைப்பட்டபடி பெருமானை சேவிக்க விரும்புகிறான். ஓர் ரிஷிக்காகவோ சிறந்த பக்தனுக்காகவோ ஏன் பெருமான் தன்னை திரும்ப நடத்தி காட்ட மாட்டார்? அதைப்போல் ஒரு கட்டத்தில்தான் நாம் தற்போது உள்ளோம். ஏற்கனவே பரத்வாஜருடைய ஆசிரமம் இருந்த இடமாய் ராமன் மான்தோல் மரவுரியை களைந்து தன்னுடைய இயற்கையான பொன்முடி, அதாவது கிரீட்டம், அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை முடிகொண்டான் என்னும் ஊரில் கண்டோம். அங்கே ராமனை தரிசித்து கொண்டோம். அங்கிருந்து புறப்படுகிறோம். தற்போது 5 ஊர்களை பற்றி கூறுகிறேன். இது அடுத்தடுத்து மாரீச்ச வதத்தின் போது நடந்த சரித்திரம். எல்லாமே சுமார் நன்னிலத்தை சுற்றி உள்ளன என்றும் கூறலாம். கும்பகோணத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் பாதை, அதில் அச்சுதமங்கலம் என்னும் ஊர் நன்னிலத்துக்கு முன்னமேயே வருகிறது. அங்கு இறங்கி வடக்கு நோக்கி சுமார் 1.5 மைல் 2 கிலோமீட்டர் நடந்தோமாலான்னு நான் சொன்னது பழங்காலத்து கதையாக இருக்கும். இன்று அனைத்து வாகன வசதிகளும் உள்ளன. நடந்து வந்தால் அதம்பார் என்னும் ஊர் உள்ளது. இது என்ன அதம்பார்? இந்த ஊர் மட்டுமா, அல்லது 5 ஊர்களை பற்றி சொல்லுகிறேன் என்று கூறினீரே? ஆம், நன்கு மனத்தில் குறித்து கொள்ளுங்கள். முதலில் பகவான் சீதையோடே ஆனந்தமாக இருந்தபோது மாரீச்சன் மாயமான் பொன் மான் வடிவத்தை எடுத்துக்கொண்டு சீதைக்கு முன்னே உலாத்தினான். சீதை மானை கண்டாள். முதல் மான்
கண்ணில் பட்ட இடமானபடியால் அவ்வூருக்கு மான் கண்ட மூலை என்கிற பெயர் ஏற்பட்டது. இன்றும் அந்த பெயர் உள்ளது. மானை முதலில் இவர்கள் கண்ட மூலை மான் கண்ட மூலை. அடுத்து சீதைக்கு மானின் பேரில் காதல் ஏற்பட்டது, பிடித்தது. ராமா, கிரீடார்த்தன்னோ பவிஷ்யதி, அந்த அழகான மானை எனக்கு பிடித்து கொடு. அது ரொம்ப நல்ல மானாக இருக்கிறதே, அழகான மானாக உள்ளது என்று சீதை கூறினாள். அந்த ஊர் நல்ல மான் குடி என்று ஆயிற்று. நல்ல மான் குடியே நன்னிலம் என்று கூறிவிடலாம். அதைச் சேர்ந்த இடம்தான். அங்கு ராமர் ஆச்சரியமாக எழுந்துருளி உள்ளார். நன்னிலத்தில் எழுந்துருளி இருக்கும் ராமனே. அதனால 2வது ஊர் நல்ல மான்குடி பார்த்து கொண்டோம். சீதைக்கு மான் பிடித்து போயிற்று. இனி அதை கண்டிப்பாக நாம் பிடித்து கொடுக்க வேணும் என்று மானை தொடர்ந்து ராமன் போக, அது போக்கு காட்டி சிறிது தொலைவுக்கு அழைத்து போக, நாமும் சற்றே தொலை தூரத்துக்கு வருகிறோம். அதம்பார் என்னும் இந்த ஊர், அதாவது ஹந்தும் கிருத நிச்சயா, இந்த மானை கொல்லுவதற்கு உறுதி எடுக்கிறேன் என்று ராமன் கூறி தன்னுடைய நீண்ட தனுசு வில்லை பூமியில் நட்டு அதை நோக்கி அம்பெய்வதற்காக உறுதி எடுத்து கொண்ட ஊர் அதம் பார். ஹதம் என்கிற சம்ஸ்கிருத வடமொழி சொல் தமிழில் அதம் என்று உள்ளது. இதோ ஹதம் பார், இந்த மாயமானை இப்போது கொன்று விடுகிறேன் பார் என்று ராமன் கூறினார். அது மருவி மருவி அதம்பார் அதம்பார் என்று இன்றளவும் உள்ளது. இங்கே கோதண்டராம சுவாமி ஆச்சரியமாக நெடுதுயர்ந்த திருக்கோலத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். சேவிப்போம். ராமன் கொன்னுவிடப் போறேன்னு சொல்லதோடே நிறுத்தவில்லை. அடுத்து தன் அம்பை எய்துவிட்டான். அம்பு வேகமாக போய் மானை கொன்று விட்டது. அதுதான் இன்றும் கொல்லுமாங்குடி என்னும் பேரோடே உள்ளது. மானை இவ்விடத்தில் கொன்றான், ஆகவே கொல்லுமாங்குடி கொல்லுமாங்குடி என்று கூறுவர். இன்று அதுதான் பலவிடத்துக்கும் நடுவான ஊர். கொல்லுமான்குடியிலிருந்து எல்லா திசைகளிலும் போனால் ஓரொரு ஊர் வருகிறது. ஆக கொல்லுமான்குடி அடுத்த ஊர். மான் இறந்து போயிற்று. ஆனால் வெறுமனே செத்ததா? அப்படி அல்ல. ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா என்று ராமனுடைய குரலிலேயே கதறிக்கொண்டு மான் உயிர் விட்டது. இதை கேட்டுத்தான் சீதை தவித்து போனாள். சீதையின் தவிப்பை தடுத்து பார்த்தான் லக்ஷ்மணன். ஆனால் சீதை கேட்கவில்லை. புறப்படு லக்ஷ்மணா, நேரே போ, ராமனுக்கு என்ன ஆயித்தோ தெரியவில்லை, ராமன் குரலாக இருக்கிறது என்று பயந்தாள். லக்ஷ்மணன் எத்தனை சொல்லி பார்த்தாலும் கேட்கவில்லை. வேறு வழியின்றி லக்ஷ்மணன் புறப்பட்டான். ராமனை சந்திக்கப் போகிறான். இருவரும் சந்தித்தார்கள். உச்சி வெயில் சுட்டெரித்தது. ஏற்கனவே ராமனுக்கு சீதையை தனியே விட்டு விட்டு வந்தோமே என்று கவலை வாட்டுகிறது. லக்ஷ்மணனை கண்டான். இவனுமா சீதையை தனியே விட்டு வந்தான் என்று மேலும் பயந்தான். ராமனுக்கு களைப்பு ஏற்பட்டு போயிற்று. அந்த களைப்பு நீங்க அந்த உச்சி வெயில் தாங்காமல் இருக்க லக்ஷ்மணன் நிறைய இலை தழை ஆகியவற்றை பறித்து பூமியில் போட்டு ராமனை அதன் பேரிலேயே நடந்து வரச் சொன்னானாம் என்றெல்லாம் ஆழ்வார் பாசுரங்களிலும் காண்கிறோம். ராமனுக்கு மெதுவே களைப்பு மிகுந்தது. சீதையை விட்ட இடத்துக்கு வந்தால் பரணசாலையில் சீதையை காணோம். ஆரோ வந்திருக்கிறார்கள், தூக்கி போயிருக்கிறார்கள், தெரிந்து போயிற்று. அப்போது ராமனுக்கு என்ன சொல்லுவதுன்னு தெரியாமல் லக்ஷ்மணனையும் கேட்க முடியவில்லை. சீதையை இழந்த சோகம் வேறே, ஏற்கனவே உச்சி வெயிலில் நடந்து வந்த களைப்பு. ஆகையால் இத்தனை ஆயாசம் அயர்ச்சி அனைத்தும் சேர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்து விட்டான் ராமன். அதுவே களைப்பால் இருந்த ஊர். ராமன் மிகவும் களைத்து போய் அமர்ந்தான். இருந்த திருக்கோலத்தில் ராமன் இருக்கிறார். பட்டாபிஷேக ராமர், பட்டாபிராமன். களைப்பால் இருந்த ஊர் நென்மேலி என்றும் இன்று வழங்கப்படுகிறது. ஆக முதலில் பார்த்த மான் கண்ட மூலை, அடுத்தது நல்லமான்குடி, அடுத்தது அதம்பார், அடுத்தது கொல்லுமாங்குடி, இறுதியாக களைப்பால் இருப்பு. களைப்பால் இருந்த ஊர், களைப்பால் இருப்பு. இந்த 5 ஊரையும் தனியே இந்த சரித்திரத்தோடையே ஒட்டி இந்த பிராந்தத்திலேயே நாம் சேவித்துக் கொள்ளலாம். ஓர் புறத்தில்
முடிகொண்டான். இதோட சம்பந்தம் இல்லாமல் ராமன் முடியை ஏற்றுக்கொண்ட ஊர், அதையும் தரிசித்துக் கொள்ளலாம். இப்படி ஆச்சரியமான சரித்திரம் எங்கோ மராட்டியத்தில் நடந்தது. இங்கு அனைவரும் ஞாபகம் கொள்ளும் வகையில் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ராமன் அனைத்து ஊருக்கும் சொந்தக்காரன், எல்லாருக்கும் பொதுவானவன். ராமபக்தர்கள்னு எங்கிருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் இடத்தில் ராமனை சேவிப்பதற்கு அவ்வளவு ஆவலோடு உள்ளார்கள். இப்படி இந்த 5 ராமர்களையும் நாம் ஒவ்வொருவராக சேவித்துக் கொள்ளுவோம். ஒருத்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம், அதம்பார் என்னும் அழகான ராமர். இதை அந்த வரிசையிலேயே கூட நாம் சேவித்திருக்கலாம். ஆனால் ஏற்பட்ட அவகாசத்துக்கு தகுந்து வசதிக்கு தக்கா போலே ஓரிடமாக சேவித்துக் கொண்டு வருகிறோம். இவ்வூரை பற்றி சொல்லும் போது, 1000 வேலி அதம்பார், ஆனை கட்டும் தாள், வானை முட்டும் போர், அதில் 6 கொண்டது பாதி, தூறு கொண்டது பாதி என்ன இந்த ஊர் பிரபாவத்தை கூறுவார்களாம். அதாவது 1000 வேலி அதம்பார், இந்த ஊருக்குண்டான நிலபுலம் சொத்து பார்த்தால் 1000 வேலி. ஆனை கட்டும் தாள், இங்கே வெறுமே மாடு கட்டி போரடிக்க முடியாது, ஆனை கட்டித்தான் போரடிக்க முடியும். 2 ஆற்றாலே பாசனம் ஏற்படும் ஊர். ஆகையால் தான் 6 கொண்டது பாதி, தூறு கொண்டது பாதிங்கிறார்கள். வானை முட்டும் போர், போரடித்து வைத்தால் சேர்த்து வைத்தால் வானை முட்டுகிற அளவுக்கு போர் சேர்ந்திருக்கும். ஆக இப்படி பல பெருமகள் கொண்டது இவ்வதம்பார். இங்கே ராமன் இந்த ஊருக்கே பெருமை சேர்த்து கொண்டு நின்ன திருக்கோலத்தில் இருக்கிறார். மற்றொரு வியப்பான செய்தி, ராமனுக்கென்னே ஊர் உண்மை, ஆனால் பெருமாள் கல்யாண ரங்கநாத சுவாமியாக அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். அவரே மூலமூர்த்தி. இந்த திருத்தலத்துக்குன்னு க்ஷேத்திரத்துக்கு பெருமாள். ஏற்கனவே முடிகொண்டானில் ராமனை சேவித்தாலும் சயன திருக்கோலத்தில் ரங்கநாதனை சேவித்தோம். இப்போது அதம்பாரில் ராமனை சேவித்தாலும் அமர்ந்த திருக்கோலத்தில் ரங்கநாதனை சேவிக்க போகிறோம். ஆக ஒன்று தெரிகிறது, ராமனாகவே இருந்தாலும் தன்னுடைய ஆராதன பெருமாளை விட்டு விட்டு வருவதாக இல்லை. அதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, நாமும் நம் ஆராதன பெருமானை விடக்கூடாது என்று. ராமனே விடவில்லையே, அவரே பெருமாள் தான். ஆனா அவர் தான் வைத்து கொண்டிருக்கிற பெருமாளை விட்டுட்டு வர்றதா இல்லை. எங்க தான் சென்றாலும் அவரோடு தான் செல்லுகிறார். அவர் தனித்து போனாலும் அவர் போய் சேர்ந்த இடத்தில் பெருமான் ஆவிர்பவித்து விடுகிறான். அப்படி இருக்கும்போது நாமும் விடாமல் ஆராத்திய தெய்வத்தை, நம் பூஜிக்குறைய கடவுளை அவசியம் அழைத்து கொண்டுதான் போக வேண்டும். இன்று 5 ஊரின் சரித்திரம் சொல்லுவதற்கே நீண்ட நேரம் பிடித்து விட்டது. அடுத்த சர்க்கத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ததிதம் ஹன்யதாபூதம் வியதீர்ணம் வியதீர்ணம் மனோமம பிதரம் யோன பஷ்யாமி நித்தியம் பிரியஹிதே ரதம். தன்னுடைய தாயாரின் அந்தப்புறத்துக்குள் பரதன் உள்ளே நுழைகிறான். நாம் இப்ப பார்த்துட்டு இருந்தது 72வது சர்க்கம். அதில் 3/4 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். இன்னும் சில ஸ்லோகங்கள் மிச்சமுள்ளன. அம்ப கேனாத்யகாத்ராஜா வியாதினா மை அநாகதே தன்யா ராமாதய சர்வே யைப்பிதா சம்ஸ்கிருத ஸ்வயம். என்னத்துக்காக நம்முடைய தகப்பனார் மரித்தார்? சட்டென்று தாயே செய்தி சொல்லிவிட்டாய். அவருக்கு ஏதான் உடல் நரக் குறைவு இருந்ததா, மனக்குறை இருந்ததா? எதனால் தந்த மரித்தார்? கொசபாணிகி சுகஸ்பரிசாஸ் தாதஸ்ய அக்லிஷ்ட கர்மண யோகிமாம் ரஜசாத்வஸ்தம் அபீக்ஷ்ணம் பரிமார்ஜதி யோமே பிராதா பிதா பந்து யஸ்ய தாசோஸ்மி சம்மதः தஸ்ய மாம் சீக்கிரமாக்கியாகி ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மண. சரி, தந்தை மரித்தார் என்று புரிந்து போயிற்று. என் ராமன் எங்கே? என் தமையன் தந்தைக்கு சமமானவனாயித்தே. நான் உள்ள நுழையும் போதே உச்சி முகர்ந்து பார்ப்பானே, அந்த ராமன் எங்கேன்னு உடனே நான் காண வேண்டும். அவர் திருவடிகளை பற்றி கொண்டு தந்தை இழந்த சோகத்தை கதறி தீர்த்து கொள்ள வேண்டும். தாயே, ராமன் எங்கே என்று பரதன் கேட்கிறான். ராமன் எங்கே? அதம்பாரில் இன்றும் ராமன் இருக்கிறார். ஆனால் அன்று அயோத்தியில் ராமன் இருக்கவில்லை. கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராம்